வணக்கம் சார். ஜெய் ஸ்ரீராம். வணக்கம் சார். சார், கடந்த ஆண்டு தேர்தல் ஆணையம் செப்டம்பர் மாதம் இறுதியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 474 பார்ட்டிஸ் வந்துட்டு, அதாவது அரசியல் சார்ந்த கட்சிகள் அரசியல போட்டியிடாத காரணத்தினால வந்து நீக்கி உத்தரவு போட்டுறாங்க. அந்த தகவலை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு 42 கட்சி அதில் அடங்குச்சு. அந்த கட்சிகள் எல்லாமே தனித்தனியா ஹைகோர்ட்ல மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதோட விவரம் என்ன சார்? அதாவது எலெக்ஷன்ல போட்டியிடாத ஒரு பக்கம், எலெக்ஷன்ல போட்டிட்டு எலெக்ஷன் கணக்கை தாக்கல் செய்யாத ஒரு பக்கம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணியில் வந்து நிறைய கட்சிகள்லாம் வந்து எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ணாங்க. டிஎம்கேவோட உதயசூரியன் சின்னத்தில் மனிதநேய மக்கள் கட்சி, இன்னும் நிறைய கட்சிகள், அதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய முன்னேற்ற கழகம், அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் நேய கட்சி, மக்கள் நேய கட்சி, பெருந்தலைவர் காமராஜர் கட்சி, இன்னும் ஒரு கிட்டத்தட்ட இந்த மாதிரி நிறைய கட்சிகள் வந்து இந்த அவங்களுடைய எந்த கட்சியில இருக்கிறாங்களோ அதுல கான்டெஸ்ட் பண்ணாம உதயசூரியன் சின்னத்துல, அதே மாதிரி இன்னும் சில கட்சிகள் பாத்தீங்கன்னா இரட்டை இலை சின்னத்துல இந்த மாதிரி எல்லாம் கான்டெஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி கான்டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுடைய கணக்குகள் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து உதயசூரியன் சின்னத்துல கான்டெஸ்ட் பண்றேன் அப்படின்னா திமுகவோட அடிப்படை உறுப்பினராக இருந்தாதான் பீப்புள்ஸ் திமுக மட்டும் இல்லை, அதிமுக எதுவாக தான் பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் படி அவங்க அந்தந்த கட்சிக்குட்பட்ட சின்னத்துல உறுப்பினராக இருந்தால் தான் போட்டியிட முடியும். இது சம்பந்தப்பட்ட வழக்குகளை ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் கொடுத்திருக்கு. அந்த தீர்ப்புகளுடைய மையப்பகுதியை வந்து பாத்தீங்கன்னா, கணக்குகள் தாக்கல் படலைன்றது ஒன்று, கணக்குகள் தாக்கல் பட்டு அது வந்து சரியான முறையில் பராமரிக்கலன்றது ஒன்று. இட்ஸ் மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டான முறையில் மெயின்டைன் பண்ணலை, அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணலை அப்படின்ற விஷயம் இதில் அடங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தேமுதிக அப்படின்ற கட்சி பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட வந்து இப்போ கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க. இப்போ இவங்களுடைய நிலைப்பாடு எப்படி அப்படின்னா, எலெக்ஷன்ல வந்து இவ்வளோ சீட்டு இவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வாங்கியிருக்கணும்ன்ற ஒரு பக்கம் இருந்தது. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எலெக்ஷனில் வந்து சரியான முறையில் போட்டியிடலைன்றது ஒரு பக்கம். இப்போ தேமுதிகவுக்கு இப்போ மெயின் பேஸ் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தோட போட்டியிடும் போது அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, அடுத்தது எங்களோட உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் நிற்கிறீங்களான்னு கேட்கக்கூடிய கேள்விகள் நிறைய வரும். அதில் அவங்களுக்கு தனிச்சின்னம் இருக்குல்ல சார், அது முரசுன்றது பார்த்தீங்கன்னா, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். போன எலெக்ஷன்லேயே சின்னங்கள் வந்து ஒதுக்கீடு இது நடக்கும்போது இத்தனை % ஓட்டு வாங்கியிருக்கணும். இப்ப நான் வந்து 2 தொகுதியில நின்றா கூட இந்த 2 தொகுதியில ஜெயிச்சிருந்தேன்னா எனக்கு அந்த சின்னம் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கக்கூடிய ஒரு அவைலபிலிட்டி. இப்போ தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கட்சியுடைய அங்கீகாரத்தை காப்பாத்துறதுக்காக திமுகவோட கூட்டணியை வந்து இப்ப சேர்ந்திருக்காங்க. அதுதான் கரெக்டான பாயிண்டாக இருக்க முடியும். நீதிமன்றத்துல நேற்று இந்த வாதம் வந்திருக்கு. அதுல தேர்தல் ஆணையம் வச்சது என்ன, கட்சி சார்பாக வச்ச வாதம் என்ன சார் நடந்துச்சு நீதிமன்றத்துல? கட்சி சார்பாக வச்ச வாதம் என்னன்னாக்கா, நாங்க வந்து எங்களுக்கு வந்து எலெக்ஷன்ல நிற்கக்கூடிய சில குறைபாடுகள் நிறைபாடுகள் இருக்கிறதுனால எலெக்ஷன்ல நிற்க முடியல, அதனால வந்து எங்களோட அங்கீகாரத்தை ரத்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முறையிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை % ஓட்டு வாங்கியிருந்தா அந்த கட்சியை வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகும், அதுக்கு குறைவாக எலெக்ஷன்ல நிக்காம இருந்தான்ற போது பாத்தீங்கன்னா ஓட்டு % வந்து எதுவுமே கிடையாது. லெட்டர் பேடுக்காக அங்கீகாரமா வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பதிவு பண்ண முடியாது. சட்டபூர்வமாகவும் தார்மீக உரிமை அடிப்படையிலையும் நாங்க எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கான தாக்கீதுகள்ல வந்து கரெக்டான முறையில் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி கொடுக்கணும். இப்ப நான் எலெக்ஷன்ல இருந்து அக்கௌண்ட் கொடுக்கலன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா நான் ஜெயிச்சிருந்தா கூட என்னோட வேட்பு இது வந்து செல்லாது. அப்படிப்பட்ட ஒரு லீகல் ஃபார்மாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்ட்ராங்கா வந்து இவங்க அங்கீகாரத்தை ரத்து பண்ணது சரிதான் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆர்கியூ பண்ணிருக்கு சார். இப்போ 42 கட்சின்றப்ப தமிழகத்துல பல கட்சிகள் இருக்கு. இதுல சிறிய கட்சிகள் இருந்து பெரிய கட்சிகள் வரைக்கும் இருக்கு. அது எல்லாமே திமுகவுடன் கூட்டணி இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணி இருந்தாலும் சரி, போட்டியிட்டு தன்னோட பலத்தை நிரூபிச்சிருக்காங்கல்ல சார்? அப்படி நிரூபிச்சிருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல வந்து நாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. அதோட எம்எல்ஏவா இருக்கிறவர் ஜாவருல்லா. அவர் வந்து மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொறுப்பாளராகவும் இருக்கிறாரு. ஒரு கட்சியில பொறுப்பாளராக இருந்து இன்னொரு கட்சியில எப்படி வந்து உறுப்பினராக இருக்க முடியும்? இது செல்லாது இல்லையா? இது சட்டபூர்வமானதுதான் நான் சொல்றது.
கரெக்ட். ஒரு கட்சி தன்னுடைய எலெக்ஷன்ல தன்னுடைய சிம்பல்ல போட்டிட்டு தான் வந்து ஜெயிச்சாதான் அது கணக்கு. நான் வந்து இன்னொருத்தரோட சிம்பல் நிக்கிறேன்னா நீங்க அந்த கட்சியோட உறுப்பினரா இந்த கட்சியோட உறுப்பினரா? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை விரோதமானது ஒரு விஷயம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எல்லாத்துக்கும் மேல உயர்ந்தது. பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் வந்து அவ்வளவு சிறப்பான ஒரு சட்டம். அந்த சட்டத்துக்கு படி நீங்க வந்து உங்களுடைய சின்னத்துல நிக்கணும். இன்னொரு கட்சியோட சின்னத்துல நிக்கிறீங்க, நீங்க அந்த கட்சியில உறுப்பினர். வழிமுனைதல் முன்முனைதல் சொல்லி 2 விஷயம் இருக்கு. இப்போ ஒரு கட்சிக்கு நான் எலெக்ஷன்ல நாமினேஷன் போடுறேன்னா எனக்கு 2 பேர் முன்மொழியணும். ஒருத்தர் முன்மொழியணும், ஒருத்தர் வழிமொழியணும். அதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்டோட பிரதானமான விஷயம். நான் எப்படி இன்னொரு கட்சியில மெம்பரா இருந்துட்டு நான் வந்து இன்னொரு கட்சியில தலைமை உறுப்பினராகவும் தலைமை செயலாளராகவும் இருந்துட்டு நான் வந்து இப்படி வந்து இன்னொரு இதுல வந்து நான் வந்து எலெக்ஷன்ல இருந்து ஜெயிச்சேன், மெஜாரிட்டியோட ஜெயிச்சேன், ஆதாரபூர்வமாக ஜெயிச்சேன், இதுவாக ஜெயிச்சேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உதயசூரியன் சின்னத்துக்காக ஓட்டு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய கைவம்சம். நீதிபதி சொன்னது என்ன சார்? வழக்கு வந்துட்டு என்ன நிலுவையில் இருக்கு சார்? இப்போ 2 தரப்பு வாதங்களையும் கேட்டுட்டு ஒத்தி வச்சிருக்காங்க. மார்ச் மாதம் கரெக்டாக சொல்லணும்னா மார்ச் 2வது வாரத்தில் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. பாத்தீங்கன்னா இத்தனை கட்சிகள் இப்போ வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. 474 கட்சிகள்னு உங்க வாயாலே ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதோடைய கன்ஃபர்மேஷன் ப்ரூஃப் என்ன அப்படின்னா, சட்டத்துக்கு உட்பட்டு நாங்க இந்த கட்சியோட சின்னத்துல நிக்கிறோம் அப்படின்னா இந்த கட்சியோட உறுப்பினராக இருந்தா தானே அந்த சின்னத்துல நிக்க முடியும். இது நீதி பாரம்பரியத்தோட கோட்பாடு. இந்த வழக்கோட அடுத்த விசாரணை வந்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, பதிவு நீக்கம் செய்யப்பட்ட எதிர்கட்சி மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி உட்பட 7 கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணிருக்காங்க. எங்க கட்சிகள் எல்லாம் வந்து அங்கீகாரத்தெல்லாம் வந்து நீ இது பண்ண பதிவு ரத்து கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரெட் வந்து நிச்சயமா என்னுடைய ஒரு லீகல் லாங்குவேஜ்னு சொல்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டப்பூர்வமான ஒரு நபர்ன்ற முறையிலையும் இது சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அங்கீகாரம் எலெக்ஷன் கமிஷனுடைய பிரத்யேகமான உரிமை யாரும் வந்து தலையிட முடியாது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் த கவர்னிங் பாடி அண்ட் அட்டானமஸ் பாடி. யாரும் அவங்களுடைய சட்டப்பூர்வமான இதை வந்து யாரும் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் கேள்வி கேட்க முடியுமே தவிர, அது மனிதநேய மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ரெஜிஸ்டர்டு கட்சிகளும் எல்லாரோட பதிவுகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. எலெக்ஷன் நிக்காம, எலெக்ஷன்ல இருந்து கணக்கு கொடுக்காம, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. இன்னொரு கட்சியோட சின்னத்துல நிற்கும் போது நீங்க எப்படி அந்த கட்சியை வந்து இது பண்ண முடியும்? இப்போ உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறாங்கன்னா, உதயசூரியன்றது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒருங்கிணைந்த கட்சி. உறுப்பினராக இருந்தால் தான் வந்து கட்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னும் மக்கள் நீதி மையம், அதுக்கும் அதே சூழ்நிலைகள் தான் இருக்கு. பாத்தீங்கன்னா நான் தமிழகம் கட்சி வந்து ரிஜிஸ்டர் ரெகனேஷன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8.5% ஓட்டுக்கு மேல இருக்குன்னு சொல்லி ரெகனேஷன் கொடுத்துருக்காங்களே. ஆனா போட்டிட்டு அனைத்து தொகுதிகளையும் வந்து நல்ல முறையில் இது பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர்ட் பார்ட்டின்ற முறையிலையும் அங்கீகரிச்சிருக்காங்களே. இவங்க எலெக்ஷனே நிக்காம அல்லது வந்து எலெக்ஷன்ல இன்னொரு கட்சியோட சின்னத்துல நிற்கும் போது அந்த கட்சியோட உறுப்பினராக தான் கருதப்படுவாங்க. ஏன்னா முன்மொழியது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியுடைய பிரதான உறுப்பினர் முன்மொழிவாங்க. இது முக்கியமான பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்டுக்கு உட்பட்ட ஒரு விஷயம். இதுக்கு மீறி எந்த கட்சிகள் வந்து இல்ல எங்களுக்கு வந்து அங்கீகாரம் பதிவு இல்லை அப்படின்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா புதுப்பிச்சுக்க வேண்டியதுதான், புதுசா வந்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதுதான். இப்போதைக்கு நீங்க பண்ண முடியாத ஒரு விஷயம் தான் சட்டப்பூர்வமான அணுகுமுறை. நன்றி சார். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம்.